விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம் நவா. சூரிய சொந்தங்களுக்கு சந்தோஷமான பல மடங்கு இரட்டிப்பான சந்தோஷங்களை தெரிவித்துக் கொண்டு தங்கச்சூரியனுக்கு எனது தங்கச்சூரியனுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடடா, நிறைய விஷயங்கள் பேசணும், என்ன பேசுறேன்னே தெரியாம இருக்கு. எனக்கு விளங்குது. நீங்க வந்து டை எல்லாம் கலட்டிட்டு அந்த பட்டன் எல்லாம் கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயா பேசணும். நிச்சயமா நிறைய பேச வேண்டியிருக்கிறது. உண்மையிலே சூரியன் அப்படின்றது மக்களோடு ஒரு வானொலியாக மட்டும் வலம் வந்தவன் கிடையாது. மக்களுடைய அனைத்து இன்ப துன்பங்களிலும் நெருங்கி அவர்களுடைய இன்ப துன்பங்களில் அவர்களுடைய உறவுகள் போன்று கலந்து கொண்டன. அனைத்திலும் அவர்களோடு பேசி பழகி வலம் வந்த சாதனை புரிந்த ஒரு வானொலியாகவே சூரியனை பார்க்க முடியும். ஒவ்வொரு பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் போது நாங்கள் சொல்லுவோம், நவா 1998ஆம் ஆண்டு இதே நாளில் ஆரம்பிக்கப்பட்ட வானொலி தனியார் வானொலிகளிடம் மாற்றத்தை மாற்றி அமைத்தவன் தான் முதல்வன், வானொலிகளின் தலைவன், வானொலிகளின் முதல்வன். இப்படி நிறைய பேர் கொண்ட எங்கள் தங்கச்சூரியன் இன்றைக்கு 26வது ஆண்டாகவே காலடி எடுத்து வைப்பதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் முதல் தரத்தில் தொடர்ந்தும் அந்த முதல் தரத்தை தக்க வைத்துக் கொண்டு எத்தனை பணியாளர்கள் இங்கே இருந்து வந்தாலும் போனாலும் அதற்கான கம்பீரத்தோடு வீர நடையோடு வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறது முதல் தர வானொலி சூரியன். எல்லாவற்றிற்கும் எங்களுடைய நிறுவன தலைவர் தான் காரணம், முக்கிய காரணம். அவரையும் இந்த நேரத்தில் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய பெருமதிப்புக்குரிய அன்புக்குரிய எங்களுடைய அன்பு தலைவர் திரு ரெய்னோ சில்வா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையில் அவரையும் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா அவருடைய அந்த வழிகாட்டல், அவருடைய அந்த தீர்மானங்கள், அவருடைய அனைத்துமே தொட்டதெல்லாம் ஜெயமாகவே மாறும். அவருடைய அந்த சாதனைகள் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே நாங்கள் பெருமையோடு அவரையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கின்றோம். அதே போன்று வானொலி என்றால் இப்படித்தான், இவ்வளவுதான், இதுதான் அல்லது இப்படித்தான் நிகழ்ச்சிகள் படைக்கப்படும், இதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற ஒன்றை மாற்றி அமைத்து நேயர்கள் விரும்பும் விதமான நிகழ்ச்சிகளை வழங்கி நேயர்களோடு மிக நெருக்கமாக நெருங்கிய வானொலியாக சூரியனை தான் உலகமே கொண்டாடுகிறது. தமிழ் வானொலி என்று பார்க்கும் போது அது இந்தியாவில் எத்தனை வானொலிகள் உதித்த சந்தர்ப்பங்களா இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் வேறு வேறு பல புலம்பெயர்ந்தவர்களா இருக்கலாம், அல்லது வேறு வேறு நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் ஆரம்பித்த வானொலிகளா இருக்கலாம். அவர்கள் எல்லோருமே எங்கிருந்தாலும் சூரியன், இலங்கையிலிருந்து உதிக்கின்ற, இலங்கையிலிருந்து ஒலிக்கின்ற சூரியனை பெருமையோடு பகிர்ந்து கொள்வார்கள், பெருமையோடு ஞாபகப்படுத்துவார்கள். அந்த அடையாளம் நிச்சயமாக சூரியன் எஃப்எம்க்கு இருக்கிறது. அதை யாராலும் நிச்சயமாக எட்டி தொடக்கூட முடியாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறது சூரியன் என்பது உண்மையான நிதர்சனம். கண்டிப்பா கண்டிப்பா. நிகழ்ச்சிகளிலும் சரி, வழிகள நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் சரி, எல்லாம் சூரியனுக்கு சூரியன் தான் நிகர், வேற எந்த வானொலிகளும் கிடையாது என்று சொல்லலாம். அடித்து கூட யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சூரியனுடைய படைப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் எங்களுடைய நேய சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் முதற்தரத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் சூரிய சொந்தங்களுக்கும் எங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை நன்றிகளையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லுவாங்க சமூக வலைத்தளங்களுடைய ஆக்கிரமிப்பு, சமூக வலைத்தளங்கள் வருகையிட்டு வானொலிகள் மங்கி போகும் அல்லது அதற்கான மவுசு குறையும் எல்லாம் இப்ப வர சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த சூரியனுக்கு இன்னும் வந்து அதே ஆதரவு மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு வானொலியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே படைக்கப்படுகிற நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், தலைமைத்துவமாக இருக்கலாம், என ஒவ்வொன்றும் மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு விதத்தில் சென்று மக்கள் மனதை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இந்த வானொலி, சூரியன் வானொலி இருக்கிறான் என்பதில் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை, எந்தவித ஐயத்தும் கொள்ள தேவையில்லை இல்லையா? சூரியன் என்றும் சூரியன் தான், உயரத்தில் இருக்கும் சூரியன் என்றும் உயரத்தில் தான். ஆகவே சூரியன் வானொலியை கொண்டாடுகின்ற அத்தனையர்களுக்கும் நீங்கள் சொன்னது போன்று நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் காலை வேளையிலே நாங்கள் புதிய நிலைய குறியிசைகளை எங்களுடைய நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப் போகின்றோம். சூரியன் வானொலியில் ஒவ்வொரு மணித்தியாலங்களிலும் கேட்கப் போகின்ற நிலைய குறியிசைகளாக இருக்கலாம், அல்லது எந்த நேரத்திலும் கேட்கப் போகின்ற நிலைய குறியிசைகளாக இருக்கலாம். அத்தனையும் உங்களுக்காக வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாங்கள் Facebook லைவ்லையும் வருவோம். அதே போல எங்களுடைய அறிவிப்பாளர்கள் வந்து பேச போறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த காலை 10 மணிக்கு சரியாக எங்களுடைய இசை நிகழ்ச்சியும் இடம்பெற போகிறது. சமூக வலைத்தளங்களில் தெளிவாக நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். KV வாசன் தலைமையிலான சாரங்கா இசைக்குழுவினுடைய அதிரடியான இசையில் நம் நாட்டு கலைஞர்கள் எல்லாம் கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாங்களும் கொண்டு வர காத்திருக்கிறோம். வானொலியிலும் கேட்கலாம். அதே போன்று நீங்கள் சொன்னது போன்று நேரடியாகவும் நீங்கள் பார்க்க முடியும் சமூக வலைத்தளங்களில்.